வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பவானி ஆற்றில் சாய கழிவுகள் கலப்பதை தடுக்க கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 3 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாத மின் மயானம். பொதுமக்கள் இறந்தவர்களின் உடல்களை தூக்கிக் கொண்டு அலையும் அவலம். குடியாத்தம் அருகே விளைநிலத்திற்குள் புகுந்த காட்டு யானை. பட்டாசு வெடித்து யானையை விரட்டிய பொதுமக்கள். ஆண்டிப்பட்டியில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் திருவோடு ஏந்தி போராட்டம். பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு கேட்டு முழக்கம். அரியலூரில் நடைபெற்ற அடுப்பில்லா சமையல் போட்டி. பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்திய போட்டியாளர்கள். தாம்பரத்தில் தரமற்ற முறையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படுவதாக புகார். பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை விவரிக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சாய கழிவுகள் பவானி ஆற்றில் கலக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணை ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் மேட்டுப்பாளையத்தில் செயல்படும் சாயப்பட்டறை ஆலையின் கழிவுகள் பவானி ஆற்றில் கலந்து தண்ணீர் கருப்பு நிறமாக மாறி மாசடைந்து காணப்பட்டது. இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சாயக்கழிவு ஆலை மீது நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி, பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆலைகள் மூலம் வரும் சாய கழிவுகளை பவானி ஆற்றில் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து கட்சி விவசாயிகள் சங்கத்தினர் பவானிசாகர் பேருந்து நிலையம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மின்தகன மேடை பழுதடைந்ததால் பொதுமக்கள் இறந்தவர்களின் உடல்களை தூக்கிக் கொண்டு நீண்ட தூரம் அலையும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பாலக்கோடு பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக தீர்த்தகிரி நகர் பகுதியில் மின்தகன மேடை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் முறையான பராமரிப்பு பணிகள் நடைபெறாததால் மின்தகன மேடை கடந்த 3 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லை. இதனால் பாலக்கோடு மக்கள் இறந்தவர்களின் உடல்களை நீண்ட தூரம் தூக்கிக் கொண்டு பொது மயானத்திற்கு செல்கின்றனர். எனவே மின்தகன மேடையை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு பாலக்கோடு பேரூராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 75 லட்சம் ரூபாய் செலவில் தகன மேடை அமைச்சு கொடுத்தாரு. 2021 வரைக்கும் அது செயல்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கில் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. மின்சார இது பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சமயம் பாலக்கோடு பேரூராட்சிக்கும் பாலக்கோடு பேரூராட்சி தலைவருக்கும் பலமுறை மனு கொடுத்தோம். அதன் மேல் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. 3 வருஷம் ஆயிடுச்சு. தகன மேடை இத்தனை லட்சம் செலவு பண்ணியும் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. இதே போல் நடந்தால் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் ரோட்டில் தான் பிணங்களை புதைக்கணும். ஆவின் பூத் அமைத்து தரக்கோரி மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் ஆன்லைன் உணவு டெலிவரி உடையுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் செவ்வத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷ், திருப்பதி சகோதரர்கள். மாற்றுத்திறனாளியான இவர்கள் இருவரும் ஆன்லைன் உணவு டெலிவரி பாயாக வேலை செய்து வருகின்றனர். 3 சக்கர வாகனத்தில் பயணித்து டெலிவரி செய்யும் இவர்கள் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் இருவரும் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் உடையுடன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். பின்னர் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஆவின் பூத் அமைத்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லியிடம் மனு அளித்தனர்.
குடியாத்தம் அருகே விளைநிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை விவசாயிகள் பட்டாசு வெடித்து விரட்டியடித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அனுப்பு, மேலனுப்பு, கதிர்குளம் உள்ளிட்ட கிராமங்கள் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் இப்பகுதிகளில் உள்ள பயிர்களை அவ்வப்போது சேதப்படுத்துவது வழக்கம். இந்நிலையில் இரவு நேரத்தில் காட்டு யானை ஒன்று வனப்பகுதியில் இருந்து வெளியேறி சிவலிங்கம், மணியம்மாள் ஆகிய விவசாயிகளுக்கு சொந்தமான விவசாய தோட்டத்திற்குள் புகுந்தது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து யானையை விரட்டியடித்தனர். இருப்பினும் காட்டு யானையால் நெல் மற்றும் வாழை பயிர்கள் சேதமடைந்தன. யானை நடமாட்டம் குறித்து தகவல் தெரிவித்தும் வனத்துறை அதிகாரிகள் உரிய நேரத்தில் வரவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் செயல்பட்டு வருகிறது. அங்கு பல ஆண்டுகளாக பணிபுரியும் தொழிலாளர்கள் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முன்பு திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் ஊதிய உயர்வு, சிறப்பு ஓய்வூதியம், ஓய்வு அறை அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரியலூரில் நடைபெற்ற அடுப்பில்லா சமையல் போட்டி உணவு பிரியர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரியலூர் ராஜீவ் நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடுப்பில்லா சிறுதானிய உணவு சமையல் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் அரியலூரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுய உதவி குழுக்கள் மற்றும் சத்துணவு திட்ட பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் மாப்பிள்ளை சம்பா புட்டு, கேழ்வரகு புட்டு, கவுனி அரிசி லட்டு, தக்காளி சாஸ், மூலிகை மோர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அவர்கள் செய்து காட்சிப்படுத்தினர். நடுவர்கள் வழங்கிய மதிப்பெண்கள் அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாங்குநேரி அருகே அதிகாரிகளின் மெத்தனத்தால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் சிந்தாமணி கிராமம் அமைந்துள்ளது. அப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அங்கு விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இந்நிலையில் சிந்தாமணி கிராமத்தில் உள்ள குளத்தை மாவட்ட நிர்வாகம் முறையாக பராமரிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. நீர்வரத்து அதிகரித்ததால் குளத்தின் கரைகள் உடைந்து உபரி நீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் சிந்தாமணி கிராமத்தில் உள்ள வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. மேலும் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகி வருகின்றன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சாக்கடை தண்ணி, குளத்து தண்ணி எங்களுக்கு இங்க வீடு வந்து முத்திக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு குடியிருக்க முடியல. அன்னாடு நாங்க ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் தான் அலையிறோம். இங்க டெங்கு காய்ச்சல் என் பிள்ளையும் நானும் நோயாளியா ஆஸ்பத்திரி தான் அலையிறோம். வீடு வேற தண்ணி, வீடெல்லாம் நீர் ஊத்தடிச்சு கிடக்கு. எங்களுக்கு குடியிருக்க முடியல. எங்களுக்கு இந்த குளத்து தண்ணியை மட்டுப்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு காணெல்லாம் வேண்டாம். காண தண்ணி எந்த ஆளையும் விட்டுட்டு போங்க. இந்த காணால எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. குளத்தை தான் எங்களுக்கு தண்ணி குளத்துக்கு போற மாதிரி எங்களுக்கு இதை ஏற்பாடு பண்ணுங்க. அப்படிலாம் மட்டம் படுத்துங்க. எங்களுக்கு தண்ணி இங்க கெட்டக்கூடாது. வேடசந்தூர் அருகே மாட்டு கொட்டகைகளை இடித்து கல்குவாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் குருநாத நாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டியை சேர்ந்தவர் விவசாயி சக்திவேல். இவர் தனக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். விவசாயி சக்திவேலின் தோட்டத்தை அருகில் செயல்பட்டு வரும் கல்குவாரி உரிமையாளர் விலைக்கு கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் நிலத்தை விற்பனை செய்ய சக்திவேல் மறுத்ததால் அவரது நிலத்தில் இருந்து 2 மாட்டு கொட்டகைகளை கல்குவாரி உரிமையாளர் இடித்ததாக சொல்லப்படுகிறது.
இதுகுறித்து புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட கல்குவாரி உரிமையாளர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயி சக்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காசு ஆளு பழத்தினால நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி இந்த மாதிரி சட்டம் உடச்சு நாங்க கரெக்டா சாணி சதையில அள்ளி போட்டு மாட்டை கட்டிட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போனேன். 7 மணிக்கு மேல வந்து என்ன பண்ணுனாங்கன்னு எங்களுக்கே தெரியல. காலையில மாடு கட்ட வந்து பாக்குறோம், பூரா உடஞ்சு கிடக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நாங்க செலவு பண்ணி செட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டு எங்களை இப்படி மோசம் பண்ணி நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த மண்ணை வச்சு நாங்க வயிறு வளர்க்குறவங்க நாங்க எங்க போவோம்? நடிகர் ரஜினிகாந்தின் கோரிக்கையை தொடர்ந்து செங்குன்றம் பகுதிக்கு வந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலோர பாதுகாப்பினை வலியுறுத்தி CISF எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் இந்தியாவின் இருபுற கடற்கரையோரமும் சைக்கிள் பேரணி செல்கின்றனர். மேற்கில் குஜராத்தில் இருந்தும் கிழக்கில் மேற்கு வங்கத்தில் இருந்து தொடங்கிய இப்பேரணி வரும் 31ஆம் தேதி கன்னியாகுமரியில் நிறைவடைய உள்ளது. இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட நடிகர் ரஜினிகாந்த், சைக்கிள் பேரணி வரும் CISF வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்குமாறு கடலோர கிராம மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் CISF வீரர்களின் சைக்கிள் பேரணி திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியை வந்தடைந்தது. அங்கு அவர்களுக்கு பொதுமக்களும் போலீசாரும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். Among fishermen community regarding coastal security, without any station, without any nodal officer for entire Tamil Nadu coast. குளித்தலை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோனாரியூரில் மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு கரூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாடுகளை உரிமையாளர்கள் கோனாரியூருக்கு அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலில் வந்த 3 மாடுகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இவ்விழாவை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கட்டுமான பணிகள் முடிந்தும் சமுதாய கழிப்பறை திறக்கப்படாதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நாகரசம்பட்டியை அடுத்து என் தட்டக்கல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கழிப்பிட வசதி இல்லாததால் பொதுமக்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் தவித்து வந்தனர். இதைத் தொடர்ந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் என் தட்டக்கல் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கழிப்பறை கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிவடைந்து 2 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் கழிப்பறையை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கழிப்பிடம் கட்டி 2 வருஷம் ஆகுது, இன்னும் சுத்தம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, பூரா அசிங்கம் பண்ணுறாங்க, நாசம் பண்ணுறாங்க. இது ஊரும் கேட்டு பார்த்துச்சு, தலைவரும் சொல்லிச்சு, உப தலைவரும் சொல்லிச்சு, வார்டு கூட சொல்லியாச்சு. யாருமே கேட்கறதில்ல, கண்டுக்கிறதில்ல, ஓப்பனே பண்ணல. பூரா அசிங்கம் பண்ணுறாங்க. அந்த பின்னாடி என்ன குளியுது செட்டுப்பிட்டாங்க, அது பூரா மோடா போடல, பூரா உடச்சிருக்குது. இது யாரும் புளிங்க விழுந்தா கூட செத்தா கூட யார் பொறுப்பு? அது கேட்டாக்கா நீ என்ன கேட்கறதுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு தலைவரும் தெரியல, உப தலைவரும் தெரியல. ஊர் போற சொல்லியும் பார்த்தாச்சு, இவங்க யாரும் கேட்கல. கன்னியாகுமரியில் உயர் மின்னழுத்த கம்பி அருந்து வீடுகள் மீது விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கோணிமாவிளை கிராமத்தில் உயர் மின்னழுத்த கம்பி அருந்து வீட்டு மின் இணைப்பு வயர்கள் மீது விழுந்தது. இதனால் வீட்டின் மின் இணைப்பு கம்பிகளில் உயர் மின்னழுத்தம் பாய்ந்து 10க்கும் மேற்பட்ட மீட்டர்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் கருகி சேதமடைந்தன. இந்த தகவலை அறிந்து அங்கு வந்த மின்வாரிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். நெல்லை திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்தலமாக விளங்கும் இக்கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. அழகிய நம்பிராயர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய தேரை பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். பழனியை அடுத்து ஆயக்குடி ஐஸ்வர்யா சாய்பாபா கோயிலில் வருடாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி விநாயகர், தட்சிணாமூர்த்தி மற்றும் புவனேஸ்வரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டன. யாக பூஜைகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மூலவர் சாய்பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகையில் 3 மாதங்களாக குப்பை தொட்டியில் கிடந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை தன்னார்வலர்கள் பத்திரமாக மீட்டனர். நாகை புத்தூர் சிவன் கோயில் பகுதியில் 30 வயது மதிக்கத்தக்க வடமாநில இளைஞர் ஒருவர் சுற்றித் திரிந்துள்ளார். இதையறிந்த தன்னார்வ அறக்கட்டளையினர் அந்த இளைஞரை மீட்டு திருவாரூரில் உள்ள மனநல காப்பகத்தில் ஒப்படைத்தனர். ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர், வயசு 27. இவர் பேர் பிரகாஷ். இவங்க குடும்பம் எல்லாருமே இருக்காங்க. இந்த பதிவை அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்தி அவங்க குடும்பத்தை அங்கே வர வச்சு அவங்க தாய் தந்தையோட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க தாய் பேர் சுந்தரி, அவங்க தந்தையார் பேர் லூகுன்னு சொல்கிறாரு. அதனால் இவங்க குடும்பத்துக்கு இந்த பதிவை தெரியப்படுத்துங்க. இங்கே லோக்கல் காவல் நிலையத்து மூலயமா இவரை ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல வச்சு பராமரிக்கிறதுக்கான அவங்க குடும்பம் எப்போ வராங்களோ அப்போ அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க நம்ம இப்போ காவல் நிலையத்துக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஒப்படைக்க, அது மூலயமா ஒரு இல்லத்தில் வைக்க போகிறோம். இவர் ஒரிசா மாநில உலக வானிலை தினத்தை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி அருகே விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக வானிலை தினத்தை முன்னிட்டு நாச்சியார்புரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் கட்டுரை போட்டி மற்றும் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. பின்னர் அரசு பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். மேட்டூரில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மல்லு கட்டினர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இப்போட்டியை அதிமுக மாநிலங்களவை எம்பி சந்திரசேகரன் தொடங்கி வைத்தார். இதில் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். எடை அடிப்படையில் இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டி நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இரு வீரர்களும் தனது பலத்தை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர். ஈரோடு மாடு மேலும் இப்போட்டியில் ஒரு அகில இந்திய தென்னிந்திய அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் பங்கு பெற்ற 3% அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெறக்கூடிய உலகில் இரு வீரர்களும் தனது பலத்தை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர். ஈரோடு மாடு மேலும் இப்போட்டியில் ஒரு அகில இந்திய தென்னிந்திய அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டி